நன்று கருது நாளெல்லாம் வினை செய் கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நான் இப்ப தமிழர்களின் பெருமையோட இருக்கக்கூடிய ஒரு இடம், தமிழனோட உச்சகட்டமான ஒரு சாதனை இப்ப நடந்ததில்லை, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. சுமாராக கிறிஸ்துவத்துக்கு பின் 1004ஆம் ஆண்டு நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளோட பழம்பெரும் ராஜா பெரும் பெருமையும் பேரையும் வீரத்தையும் பறைசாற்றின ராஜா வந்த இடம் தான் இந்த இடம். இந்த இடம் எது தெரியுங்களா? கடாரம்னு சொல்லக்கூடியது. கடாரம் கொண்டான் அப்படின்னு நம்மளோட ராஜாவை சொல்லுவாங்களே, ராஜேந்திர சோழன். தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் நம்ம தஞ்சாவூர்ல இருந்து கடல் வழியா படையெடுத்து இந்தியாவை முழுசையும் வென்று, மேற்கு வங்கத்தை முழுசையும் வென்று, அதற்கப்புறம் கடல் பாதையை தாண்டி வந்து இங்க இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, கம்போடியா இந்த தீவுகளை எல்லாமே வென்றிருக்காரு. அப்படி வென்று வரும்போது மலேசியால ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பேர் தான் கடாரம். அந்த கடாரத்திலிருந்து தான் இந்த பதிவே. எனக்கு பின்னாடி இருக்கிறது மாரியம்மன் கோயிலா. அந்த காலத்துல நம்ம ராஜேந்திர சோழன் இங்க வந்து கோயில் கட்டி கும்பிட்டு இருக்காரு. இது ஒரு பெரிய இயற்கை மலை. இந்த மலையை சுத்தி நிறைய இடத்துல நம்மளோட ஆதி கோயில்கள் இருக்கு. இடையில நடந்த பிரிட்டிஷ்காரன் கிட்ட நடந்த போர்ல இதை எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. இப்ப இதை எல்லாமே எடுத்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பவும் இங்க இருக்கக்கூடிய மலாய் நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது மாரியம்மன் கோயில், இப்பவும் இங்க நிறைய நாகங்கள் இருக்கு, அடிக்கடி இந்த நாகங்கள் இங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு ஆகர்ஷணம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களும் பயபக்தியோட தான் இந்த இடத்த பாக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருந்தா இந்த பதிவு பண்றேன். அதாவது இப்ப நான் கூகுள் மேப்ல அடிச்சு பார்த்தேன். இந்த இடத்துல இருந்து நம்மளோட தஞ்சாவூருக்கு சுமாரா ஒரு 10,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் வருது. இப்ப இந்த 10,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் இப்ப வரணும் அப்படின்னாவே ஏர் பிளைட்ல வந்தாலும் கூட 2 நாள் ஆகும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடம். அந்த காலத்துல இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கறதே மிக பெரும் ஆச்சரியம் தான். அந்த நேரத்துல அவங்களோட உயர்ந்த சிந்தனை எப்படி இருந்திருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. தெரியாத ஊரு, தெரியாத நாடு, எங்க ஆறு இருக்கு, எங்க மலை இருக்கு, எங்க தடைகள் இருக்கு அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா இதையும் மீறி நம்ம தமிழர்கள் அந்த காலத்திலேயே இங்கே வந்திருக்காங்க. இப்பவும் இங்க ஃபுல்லா தமிழர்கள் முழுசு இருக்கிறாங்க. மலேசியாங்கும் போது நம்ம நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லவே இல்லை. நம்ம ஊர்ல பல இடத்துல தமிழ் பெயர்களே இருக்காது. ஆனா இங்க தமிழ் பெயர்கள் இல்லாததும் கடையும் கூட எதுவுமே எல்லாமே இருக்கக்கூடிய இடமா இருக்கு. சோ அந்த அளவுக்கு நம்ம தமிழர்கள் வீரன் நிரம்பிய தமிழர்களா இருந்திருக்கிறாங்க. எப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியாத ஒரு நாட்டுக்கு வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பாடல்கள் மூலமாவும் சொல்றாங்க. இங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மேற்கு வங்கத்துல ஒருத்தர் தோற்கடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் மறுபடியும் தஞ்சாவூர் வந்து, தஞ்சாவூர் பக்கத்துல கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு மிகப்பெரிய தலைநகரத்தை உருவாக்கி இத்தனை நாடுகளையுமே அவர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். அவ்வளவு பெருமை மிக்க வழிமுறையில பரம்பரையில வந்தவங்க தான் நம்ம. ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கும்னு பாருங்க. எந்த விதமான முயற்சியும் செய்யாம, எந்த விதமான மாற்றங்களையும் செய்யாம செய்யற வேலையே செஞ்சுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா என்ன பண்றது? வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன பண்ணீங்க? நம்மளோட செயல்பாடுகளிலும் நம்மளோட சிந்தனைகளிலும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளோட வாழ்வியலையுமே மாற்றங்கள் ஏற்படும். ஒரு ராஜா தானே சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தரலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க இருந்த ஊர்லயே இருந்திருப்பாங்க. அப்படி இருந்திருந்தா வேற நாட்டு மக்கள் வந்து படையெடுத்து முடிச்சிருப்பாங்க அவங்கள. ஆனா அவங்க அப்படி இல்ல. பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்துல எங்கெங்க போக முடியும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதுக்கு செயல்பட்டாங்க. அதுவும் அவங்க செயல்பட்டதுக்கு ஒரு சரித்திர புத்தகத்துல போட்டிருக்காங்க. ஆமை வந்து எப்படி கடல் வழியில போகுதோ அந்த வழிப்பாதையை கண்டுபிடிச்சு ஆமையை ஃபாலோ பண்ணிட்டே இந்த மாதிரி தீவுகளை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து போரிட்டு நம்மளோட வெற்றி கொடியை நாட்டுனாங்க அப்படிங்கிற ரகசியமும் இதுல இருக்கு. சோ ஒவ்வொரு விஷயத்திலயுமே உயர்ந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. இப்ப ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம பயந்து நடுங்கி தோல்வியும் வெக்கமும் தான் பட்டுட்டு இருக்கமே தவிர முன்னேற்றத்துக்கான எந்த விஷயமே செய்யல. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அன்பு தமிழர்களே, வீர மிக்க தமிழர்களே, நம்ம மக்கள் உலகம் ஃபுல்லா போன இடத்துல எல்லாம் வெற்றி கண்டாங்க. இந்த மலேசியாவை உருவாக்குனதுல மிகப்பெரிய பங்கு நம்ம தமிழர்களுக்கு இருக்கு. ஆனா இப்ப தமிழர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல இங்க இல்ல.
அந்த அனைவருக்கும் சொல்றேன், நம்ம சாதாரண மனிதர்கள் இல்ல, நம்ம டிஎன்ஏ எல்லாமே சாதாரண டிஎன்ஏவும் இல்ல. சரியான முறையில நீங்க முன்னேறணுங்கிற விஷயத்த மனசில் நினைச்சுக்கிட்டு அதற்கான முயற்சியையும் அதற்கான பயிற்சியையும் மட்டும் செய்தீர்கள் என்றால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தலை நிமிர்ந்து நம்ம நடந்தோமோ வீரமாக தீரமாக வெற்றி கொண்டு அதே மாதிரி இனியும் நடக்க முடியும். போனது போச்சுன்னு விட வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நாம் நம் தமிழரின் உயர்ந்த சிந்தனையை நினைத்து தமிழர்கள் கூறிய கலாச்சாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் வழிமுறைகளையும் தெரிந்து கொண்டு செயல்பட்டால் எப்பேற்பட்ட விஷயங்களையும் நம்ம வெல்ல முடியும். அந்த காலத்திலேயே வெற்றி அடைந்த நம்ம இந்த காலத்துல வெற்றி அடைகிறது மிக மிக சுலபம். இப்ப இருக்கக்கூடிய வசதிகள் கோடி இருக்கு. அத்தனை கோடி வசதிகளை வச்சுட்டு நீங்க செயல்படாம இருந்தீங்கன்னா தோல்வி யாருக்குன்னு பாருங்க. வாழ்வது ஒரு முறைதான், ஆனா தலைமுறை வாழ்த்துற மாதிரி நம்ம வாழணும். அப்படி வாழணும்னா நீங்க செயல்படுங்க செயல்படுறதை தவிர வேற எதுவுமே இல்லை. தமிழன் என்பவன் தரணியை ஆள பிறந்தவன், தமிழன் என்பவன் வெற்றியை குவிக்க பிறந்தவன், தமிழன் என்பவன் தீரமாக அவன் வாழ்ந்தவன் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் இதை கேட்கக்கூடிய அனைவரும் தீரமாக தன்னம்பிக்கையாக வீறு கொண்டு விழிப்புணர்ச்சி கொண்டு உற்சாகம் கொண்டு தலை நிமிர்ந்து நடங்கள், வெற்றியை அடையுங்கள். ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வெல்க, நன்றி.